வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் 1/6/2025 வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் ஜூன் மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த ஜூன் மாதங்களிலே கடகராசி நேயர்களுக்காக நடக்கின்ற பலன்களிலே கண்டிப்பாக ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே அமைய பெற்று ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமைய பெறுகின்றது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நல்லதொரு மாற்றங்களையும் நவகிரகங்கள் கொடுக்கின்ற வகையிலே 2ஆம் இடத்திலே கேது பகவானும் 12ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருகின்றதும் 12ஆம் இடத்ததிபதியும் 3ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ரிஷபராசியில் 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற அமைப்பும் 8ஆம் இடத்திலே ராகு பகவானும் 2ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்ற அமைப்புகள் என்பது 9ஆம் இடத்திலே 7-8 கூடையவர் சனி பகவான் 9ஆம் இடத்திலே பாக்கிய சாணத்திலிருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றது. அவர் சுய நட்சத்திரத்திலே இருந்து உங்களுக்கு திரிகோணத்திலே அஷ்டமாதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் பார்க்கின்ற பொழுது முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களிலே செல்கின்ற ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு பலகால ராசி என்று சொல்லக்கூடிய சரராசியிலே பிறந்த கடகராசி நேயர்களுக்காக இந்த ராசி பலன்களிலே கண்டிப்பாக அமோகமான நல்லதொரு பலன்களை 6ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறது மட்டுமல்ல, மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இதுநாள் வரையில் நீச்சத்தில் இருந்து கொண்டிருந்தவர் ராசியிலே எதிர்பாராத 5ஆம் இடம் பூர்வ புண்ணியசானம் புத்திரசானம் என்று சொல்லக்கூடியதும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியவரும் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் உங்களுக்கு யோகத்தை மிகவும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவும் செவ்வாயும் இருக்கின்ற இந்த கிரகங்களிலே செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருந்து விடுபட்டு நல்ல நிலைமையில் தற்பொழுது 2ஆம் இடத்திலே அமர்கின்றதும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்றதும் அற்புதமான யோகங்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே மாதத்தில் பிற்பகுதியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் 12ஆம் இடத்திலிருந்து 3 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வம்பு வழக்கு கடன் நோய்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு நவகிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது நல்ல பலன்களை 6ஆம் இடத்திலே 12லிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கடன் நோய் எதிரி அதிலே ஒரு நல்லதொரு உயர்வுகளையும் 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் என்பது 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது கடகராசியை பொறுத்தவரையில் இந்த மாதங்களிலே நல்ல பலன்களை உங்களுக்கு கெடுபலன் இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே குருவின் 5வது பார்வை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்திலே பார்க்கின்றது என்பது 4ஆம் இடத்துக்கு 6-8 கூடையவராக இருந்தாலும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கடகராசிக்கார நேயர்களுக்கு நவகிரக நாயர்கள் வழங்குகின்ற வகையிலேயே இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. தனவாக்கு குடும்ப சாணாதிபதி லாபசானத்தில் அமர்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கொடுக்கின்ற ஒரு வகையிலையும் அந்த 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் உங்களுக்கு மாதம் முழுக்க கடக ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. பொருளாதாரத்தை, வீடு வாசல், சொத்து சுகம், தாய்மார்களில் அன்பு, சகோதரிகளில் அன்பு, பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற அமைப்பு என்பது இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது விரய செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த மாதம் என்பது இதனால் வரையில் நடக்காத செலவுகள் அனைத்தும் மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் புத்திகாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடத்திலே இருந்து குருவின் அனுகிரகத்தோடு இங்கே குழந்தைகள் வெளிநாடு சென்று குழந்தைகளுக்கு ஏன்னா 5 கூடையவரும் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 10 கூடையவரும் 2ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பதும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது, வெளிநாடு தொடர்புகள் கிடைக்கின்றது, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிலே நல்லதொரு முயற்சிகளும் சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்று 2ஆம் இடத்திலே இருந்து அவர் நட்பு ராசியிலே இருந்து அவருடைய பார்வை 4வது பார்வை என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியசானம் புத்திரசானத்திலேயே புத்திர சாணாதிபதி பார்க்கின்றது. அற்புதமான இந்த குலதெய்வங்களில் அருள் கிடைக்கின்றது. கடல்களையும் ஏரிகளையும் ஆறுகளுக்கும் பக்கத்திலையும் இருக்கக்கூடிய தெய்வங்களை தரிசிப்பதற்கு அற்புதமான ஒரு கடாட்சம் பொருந்திய ஒரு மாதமாக
இந்த ஜூன் மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. கடகம் என்பது ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடியது. தன்னுடைய இலக்குகளிலே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, சர ராசிகளிலே உயர்ந்த ராசி, பலகால் ராசி என்று சொல்லக்கூடியது, தாயின் அன்பு பெற்ற ராசி, அலுவலக துறைகளிலே மேன்மைகளையும் பொருளாதார சொத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, தாயின் அன்பு பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது, தாயின் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே கண்டிப்பாக 2ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி அமர்கின்ற பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இருந்து அவருடைய பார்வையும் கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் கல்யாணங்கள் சுப வைபவங்கள், 8ஆம் இடத்திலே மாங்கல்ய பலம் இல்லாதவர்களுக்கும் ராகு பகவான் இருந்தாலும் ராகுவை குரு பகவானுடைய அனுகிரகத்திலே கிடைக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான கெடுபலன் இல்லாத 8ஆம் இடம் 8-11ஆக மாறுகின்ற உங்களுக்கு கடகராசிக்கார நேர்களுக்கு அது பொருளாதார அதிக பணத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் அவருடைய சொந்த நட்சத்திரமும் 5 கூடையவர் நட்சத்திரமும் பவனி வருகின்ற அற்புதமான ராகு பகவானும் ராகுவை குரு பார்க்கின்ற பார்வையிலே இருக்கின்றது என்பது கடக ராசிக்கு இந்த மாதங்களிலே ஜூன் மாதங்களிலே குடும்ப ஸ்தானங்களிலே வலுப்பெறுகின்ற ஒரு அற்புதங்களையும், பஞ்சமாதிபதி இருக்கின்றதும், நட்பு கூடையவர் உங்களுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை மட்டுமல்ல 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பார்வை என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயும் நல்லதொரு குலதெய்வங்களில் அருள் கடாட்சம் பொருந்திய ஒரு மாதமாகவும் கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது. கடகராசியை பொறுத்தவரையிலே வாக்கு ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகள் கொடுத்தாலும் நிதானித்து செல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியது கோபங்களும் வேகங்களும் வரக்கூடியது. தொழில் சம்பந்தப்பட்ட பொருளாதார உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்றது. 11ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி மாதம் முற்பகுதியில் இருந்து பிற்பகுதியில் போனாலும் கூட இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் நல்லதொரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றதற்கு குருவின் அனுகிரகம் 12ஆம் இடத்திலே இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் சுப விசேஷங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு கடகராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு அனுகூலங்களை கொடுக்கின்ற வகையிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு 9வது இடத்திலேயே 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலேயும் 12ஆம் இடத்துக்கு 7 கூடையவரும் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் கல்யாண வைபவங்கள் நடத்தாத நேர்களுக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதங்கள் என்பது இருக்கின்றது. இங்கே ராகு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு, குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு திரிகோணத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளாலும் கூட்டு தொழில்களாலும் நல்லதொரு அவர் இங்கே 7-8 கூடையவர்கள் கூட்டு தொழில்களில் இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கடக ராசிக்கு 7-8 கூடையவர் திரிகோணத்திலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. ஆசை அபிலாசைகள் நிவர்த்தி செய்கின்ற ஒரு அமைப்புகளிலே அந்த 11ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 4 கூடையவராகவும் 11ஆம் இடத்திற்கு உள்ளவராகவும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது வீடு வாகனம் சொத்து சுகங்கள் அழகு சம்பந்தப்பட்ட அதிலே வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த 4ஆம் இடம் வாணிகம் சம்பந்தப்பட்ட துலாம் ராசியை பார்க்கின்றது. சுய நட்சத்திரத்திலே பார்க்கின்ற காரணத்தினாலே கடகராசிக்கார நேர்களுக்கு ஏகப்பட்ட பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருக்கின்றதும் முயற்சி சனாதிபதி விரையாதிபதியும் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது சூரியன் புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் பார்வையும் உங்களுடைய 5ஆம் இடத்திலே, அது மட்டுமல்ல 4ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதும் சுக்கிர பகவானுடைய பார்வை விழுகின்றதும் தேவகுருவும் அசுரகுருவும் 4ஆம் இடத்திலே விழுகின்ற அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே சொத்து சுகங்கள் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு அனுகூலங்களையும் வெகுமதிகளையும் மதிப்பு மரியாதைகளையும் அந்தஸ்துகளையும் வீடு வாசல் வித்து தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு வகையிலேயே இந்த ஜூன் மாத ராசி என்பது உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே அமையப்பெற்று அதுவும் புத்திகாரனுடைய புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்திலே 3ஆம் பாதத்திலே பவுனி வருகின்ற காரணத்தினாலே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த ஜூன் மாத ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றங்கள் முயற்சி சாணங்கள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. சுப விரயங்கள் சுப நிகழ்வுகள் பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 4ஆம் இடம் சொத்து சுகம் வீடு வாகனம் தாய்மார்களின் அன்பு மேன்மை படிப்புகளிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதற்கும் ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே அடியெடுத்து வைக்கின்றது. இந்த 4 கூடையவரும் 18 கூடையவரும் உங்களுக்கு யோகமாக இருக்கின்ற அவர் திரிகோணத்திலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு என்பது தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே மேன்மைகளையும் பொருளாதார உயர்வுகளையும் இந்த 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும்
தேவகுருவும் அசுரகுருவும் 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. சொத்து சுகங்கள், வாங்காத விற்காத குடி போகுதல் என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள், கல்யாண வைபவங்களுக்கு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே பலதரப்பட்ட உயர்வுகளை உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் சனி பகவான் கடக ராசிக்கு 9ஆம் இடத்திலே பவுனி வருகின்றதும் 4, 10, 11 கூடையவர் சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்திலே பவுனி வருகின்றதும் 11ஆம் இடத்திலே 2 கூடையவர் தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தகப்பன் காரகன் அமைய பெற்று தகப்பனால் நல்லதொரு உயர்வுகளையும் பொருளாதார மேன்மைகளையும் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளையும் அந்த சூரிய பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்தை பார்க்கின்றதும் பூர்வீக சம்பந்தப்பட்ட பொருளாதார உயர்வுகளை இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்றது வகைகளிலே அனைத்து சுபபோகமான சுப வாழ்வு சுப யோகங்களுக்கு கல்யாண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கும் நடத்தக்கூடியதற்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடத்துகின்றதற்கும் சுப செலவுகளிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தாய்மார்களின் மேன்மை தகப்பனார்களால் உங்களுக்கு அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கடகராசிக்கார நேர்கள் இந்த ஜூன் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை நவகிரக நாயர்கள் வாரி வழங்குகின்ற வகையிலே குருவின் பார்வை 6ஆம் இடத்திலே மட்டுமல்ல 8ஆம் இடத்திலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்திலேயும் குருவின் அனுக்கிரகமும் அந்த 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகமும் சேர்ந்து 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஒட்டு மொத்தத்தில் பொருளாதார வீடு சம்பந்தப்பட்ட வீடுகளை அழகுபடுத்துவதற்கும் பெயிண்டிங் பண்ணுவதற்கும் வியாபார சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற வகையிலே இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.